தப்பா இருக்கு. நீ பொண்ணு தட்சன் சொன்னதாலதான் நான் இங்க வந்தேன். இல்லன்னா அது உங்களை கிணத்துக்குள்ள இறங்க வச்சு கொன்னு போட்டிருக்கோம். சரி சரி, நம்ம ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம். நீங்க சீக்கிரமா தண்ணி எடுங்க. சரி. போலாமா? மீனா, சீக்கிரம் போங்க. மீனா, மீனா, கண்ணை திறந்து பாரு மீனா. பாத்து பாத்து. வாங்க வாங்க ஏறுங்க. அண்ணா சீக்கிரம் கார் எடுங்கண்ணே. அண்ணே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. அண்ணே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுண்ணே. அசோக், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. சீக்கிரம் போங்க அண்ணே. ஐயோ, இது வேறயா? வீணா இங்க பாரு, கண்ணு திறந்து பாரு வீணா. என்னண்ணே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு விஷத்தை குடிப்பாளே அவ. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் வீணா, அண்ணி சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இப்ப போய் திட்டிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு போகணும். காரை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. வீணா, வீணா, வீணா. ஏய் என்னடா ஆச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அசோக். என்னன்னே தெரியல. வீணா, டேய் தேவா, சீக்கிரம் வண்டி ஏறோ. நான் என்ன பண்றது? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. இப்போ என்ன பண்றது? டேய் அசோக், நம்ம என்ன வேற கார் புக் பண்ணட்டுமா? அண்ணே அதுக்கெல்லாம் நேரம் இல்லண்ணே, சும்மா இருங்க. தேவாண்ணே நீங்க இறங்குங்க, நான் ட்ரை பண்றேன். வா. என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இளங்காளி அம்மா, முத்துமாரி அம்மா, அகமாயி. இளங்காளி அம்மா, முத்துமாரி அம்மா, மாரி அம்மா. இந்த ஆளு ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்தவனாச்சே. அப்போ வீணா தானே இவனை வர வச்சா. இவளே சாக கிடக்குறா, இவன் எப்படி வந்தான்? ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா சொல்றா. ஜெய் ஜக்கம்மா. ஜக்கம்மா அருளால யோ தள்ளி போயா. செய்து கொண்டு வந்திருக்கேன். ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றா. யோ தள்ளி போன்றல. கோரங்கி இந்த நேரத்துல வந்திருக்கான். இப்ப என்னத்த சொல்லி தொலைய போறான்னு தெரியலையே. ஜக்கம்மா வாக்கு பொய்க்காது. சொன்ன வார்த்தை மாறாது. அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த வீட்டுல ஆட்டி படைக்கிற துஷ்ட சக்தி இந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணுகளை காவு வாங்காம விடாது. இது என் வாக்கு இல்ல, என் மூலமா ஜக்கம்மா சொல்ற வாக்கு. யோ இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. காரை வழி மறைச்சிட்டு போ அந்த பக்கம். யோ போயா அந்த பக்கம். போடு சொல்றேன்ல, தள்ளி போயா. உன் கோபத்தை காட்டி என்ன விலகி போக சொன்னா அல் வாக்கு சொல்ல வந்த ஜக்கம்மாவை போக சொல்றதா அர்த்தம். நான் சொல்றத பொறுமையா கேளு. இந்த வீட்டு பொம்பளமாருக்கு ஒரு கெட்டது தொடுத்து இருக்கு. என்னக்கா இவன் சொல்றான்? ஒரு கெட்டது தொடுத்து இருக்கு. அந்த கெட்டது உயிர் காவு வாங்கிட்டு தான் போவோம். தெய்வீன கோளாறு, துடுகாட்டு சைத்தான் தலைமுடி ஏறி நிக்குது. இது பொல்லாத காலம், இது பொல்லாத காலம். யோ இப்பவும் நான் காசு பணத்துக்காக வரல, உரிமொன்று சொல்ல வந்திருக்கேன். அது கொடுத்து கேளு சாமி. யோ போயா. யோ வழிபடியா. உள்ள ஒரு பொண்ணு உயிருக்கு போராடுது. அவளை காப்பாத்த மொத்த வீடும் பரிதவிக்குது. அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போகலான்னா இந்த வாகனமும் பக்காரு பண்ணுது. இதெல்லாம் எதனால? இது நான் சொல்லல சாமி, ஜக்கம்மா சொல்றா.
ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா, இது ஜக்கம்மாவோட அருள் வாக்கு. யோ தள்ளி போயா. யோ உன்னதான் தள்ளி போ. அசோக் கோடங்கி, அன்னைக்கு நீ வந்து எல்லார் கையிலயும் கயிறு கட்டி விட்டல, மறுபடியும் வந்து அதையே சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ கட்டி விட்ட கயித்துக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லையா? பெரியமா, ஆறா ஓட வேண்டிய சக்திய அணகட்டி தடுத்தா எப்படி? ஏய், இந்த வீட்ல ஒரு நல்லது நடக்காது. இந்த வீட்ல சைத்தா ஒண்ணு தலைமுடி ஏறி நிக்குது. அத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க யாருக்கும் புரியலையா? புரியாம தான் கேக்குறோம், விளக்கமா சொல்லியா? இந்த பொண்ணு கட்டி இருக்கிற சிகப்பு கயிறை நான் அன்னைக்கே அவுக்க சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? ஐயோ, இந்த கயிறு தான் உங்க இல்லத்துக்கு வர வேண்டிய நல்ல சக்தியை வரவிடாம தடுக்குது. தீய சக்தியா அணைகட்டி தடுக்குது. இப்பவும் சொல்றேன், இந்த துஷ்ட கயிறை அவுத்து வீசாத வரைக்கும் ஒண்ணு மேல ஒண்ணு காவு வாங்கிட்டே தான் இருக்கும். இப்ப மேல கணவன் மனைவிக்குள்ள வாய் வார்த்தையா வந்த சண்டை வெறும் சண்டையா மாறும். பீமுக்கு விஷத்தை குடிக்க சொல்லி புத்தி பேதலிச்சிடும். இப்ப அதெல்லாம் தேவையா? ஐயோ, குலதெய்வ பகையாகி குடும்பமே செதறி குலம் நாசமா போயிடும். எல்லாம் இந்த கயிறுனாலதான். எல்லாமே இந்த கயிறுனாலதான். ஜக்கம்மா சொல்றா. இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றா. யோ வழிபடியா. அசோக், கோடங்கி எல்லா கஷ்டமும் துர்கா கட்டி இருக்கிற அந்த கயிறால தானே சொல்றான். நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. நாங்க சொன்ன அவ கேட்க மாட்டேங்கிறா. அந்த கயிறு அவுத்து எரிய சொல்லுடா. பெரியமா, இவர்தான் ஏதோ சொல்றாருன்னா அது நீங்களும் நம்புவீங்களா? ஐயோ, என்ன பேசுற அசோக்? நம்ம வீட்ல நடந்ததையெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாரு. எல்லா வினையும் இந்த கயிறால தானே சொல்றாரு. அதை ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? அம்மா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கட்டின கயிறுன்னு துர்கா அன்னைக்கே சொன்னான்ல. இவ கையில கட்டி இருக்கிற கயிறால இந்த குடும்பத்துக்கு கேடு வரும்னு சொல்றத என்னால நம்ப முடியல. டேய் அசோக், நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, அதெல்லாம் சரிதான். ஆனா இது சாதாரணமா சாமிட்ட வேண்டிட்டு கட்டின கயிறு தானே. அது அத்தறியறதுல உன் பொண்டாட்டிக்கு என்னடா பிரச்சனை? இந்த கோடாங்கி சொல்ற மாதிரி இந்த கார் கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த கயிறை முதல்ல அத்தறிய சொல்றா. அண்ணா, நம்ம துர்கா கையில இருக்க கயிறுனாலதான் கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னா புத்தி உள்ள யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. டேய் போடா. எப்பா சாமி, நீங்க வழி விடுங்க. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்க ஹாஸ்பிடல் போனோம். என் பொண்டாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. வழியை விடுங்க. வாகனத்தை பழுது நீக்கி போனாலும் அந்த மருத்துவ வாக்கு உயிருக்கு கேடுன்னு தான் சொல்லுவான். ஐயோ, இந்த கயிறை உடனே கலட்டி வீசணும். நாளைக்கு சுடுகாட்டுல நடு ஜாமம் எரு வைக்கணும் சாமி. இத ஜக்கம்மா சொல்றா. டேய், விஷத்தை குடிச்சவங்க காருக்குள்ள மயங்கி கிடக்குறாங்க. எங்களை போக விடாம இப்படி வழி மறைச்சு நின்னேனா டாக்டர் கெடுதல் கொடுப்பாரு. தயவு செஞ்சு வழியை விடு. தள்ளி போயா. எல்லாரும் கார்ல இருங்க. அம்மா, பெரியமா ஏறுங்க. யோ நீ போயா. வழி விடு. அண்ணா ஏறுன. யோ வழிபடியா. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, தள்ளி போயா. ஒரு உயிர் பலியான பின்னாடி நம்பி பயன் இல்ல, பயனே இல்ல. ஏன்? ஐயோ, ஜக்கம்மா வாக்கு சத்தியம். இது சத்தியம். இவன் வேற காரை சுத்தி சுத்தி வரானே. வேற வேலையே இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? சின்னையா, நீங்க வண்டி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க சின்னையா. இப்ப இந்த வாகனம் கை கொடுக்கலாம். ஆனா நான் சொன்னதுதான் அந்த மருத்துவனும் சொல்லுவான். யோ வழிபடியா. யோ வழிபடியா. போ போ, சீக்கிரம் போடா. அசோக், சீக்கிரம் போ அசோக்.
என்ன நீலாம்பரே, தனியா நின்ன அந்த பேயே டிராமா பண்ணி உன் மாமனை கொல்ல பார்த்துச்சா? ஆமா சாமி. அதோட தொல்லலாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். அந்த 2 ஆவிங்களையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அழிச்சிருவேன். நீலாம்பரி ஜனா, இது என்ன தெரியுமா? நீயும் உன் அண்ணனும் கொன்ன சந்திரன் கல்யாணியுடைய ஆஸ்தி. நீ எனக்கு போன் பண்ணதுமே அந்த வீடு புகுந்து இந்த ஆஸ்தியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அஸ்தியை வச்சுதான் நான் அதுங்களுக்கு ஆத்ம சாந்தி கொடுக்க போறேன். ஆத்ம சாந்தி கொடுக்க போறேன். உங்களுக்குள்ள யாருக்கு தைரியம் இருக்கோ இந்த அஸ்தி 2ஐயும் எடுத்துட்டு போய் கிணத்துல கரைச்சிட்டு வந்துடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதுங்களால உங்க பக்கத்துல வர முடியாம போய் அப்போ எங்களை விட்டுடுன்னு கதறி ஆளும், ஆக்ரோஷமா கத்தும். இன்னும் சொல்ல போனா உங்களை கொல்லுவேன்னு அதுங்க மிரட்டும். அதுங்களுக்கு இந்த பூஜையை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். அது ஒண்ணுதான் அதுங்களுடைய நோக்கமே. அதுங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதேதான், உங்க மனசுல பயம் வந்துருச்சு, அடுத்த நிமிஷம் இந்த அஸ்தி உங்க கைய விட்டு காணாம போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஜென்மத்துக்கு அதுங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை யாரு கொண்டு போய் கரைக்க போறீங்க? நீலாம்பரி, என்னால முடியாதுமா. சரி சாமி, நானே கொண்டு போய் வச்சிடுறேன். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும். இது உச்ச கட்டத்து ஆட்டத்தை ஆடும். அவளை கொன்னது மட்டும் இல்லாம இப்ப இந்த பூமியை விட்டே நாம அனுப்ப போறோம். அந்த கோபம் அதுங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த பிள்ளை பொம்மைகளை பிள்ளை மந்திரத்தை சொல்லி இந்த குழிக்குள்ள நான் புதைக்க போறேன். அந்த நொடி இந்த 2 அஸ்தியையும் எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்கிற கிணத்துல கரைக்கணும். முக்கியமான விஷயம், நீலாம்பரி, நீ கரைச்சிட்டு திரும்பி வரும்போது எந்த பக்கமும் திரும்பி பார்க்காம வரணும். என்ன நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? சரிங்க சாமி. டேய் தேவா, உங்களுக்குள்ள அப்படி என்னதாண்டா பிரச்சனை? நல்லா தானே இருந்தீங்க. வீணா ரொம்ப துணிச்சலான பொண்ணு இப்படி மருந்து குடிக்கிற அளவுக்கு போயிட்டாலே. ஐயோ கடவுளே, அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அம்மா கனக துர்கா, எப்படியாவது என் மருமகளை காப்பாத்தி கொடுப்பா. அம்மா, அன்னி கியூர் ஆகி வந்துடுவாங்கம்மா. நீங்க தைரியமா இருங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல. என்னவோ போடா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது.
எல்லாம் ஏன் தப்புதான். நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. அழாதீங்கண்ணே. அக்கா, எனக்கு என்னவோ வீணா மருந்து குடிச்சிருப்பாளோன்னு சந்தேகமாவே இருக்கு. கொஞ்சம் விட்டோம்னா அவ நமக்கே விஷம் வைப்பா. அவ எப்படிக்கா மருந்து குடிப்பா? நமக்கு தெரியாம ஏதோ சேட்டை பண்ணிட்டு இருக்கா அவ. இவ அடிக்கிற கூத்துக்கு தூங்குற நேரத்துல ஹாஸ்பிட்டல் வந்து கிடக்க வேண்டியது இருக்கு. இப்பவே தூக்க கண்ண சொக்குதுக்கா. காவேரி, உன் வாய்க்கு சக்கரை தாண்டி போடணும். ஏங்கா? பின்ன வீணா நடிக்கிறான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? என்ன என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, வீணா என்கிட்ட சொல்லிட்டு தான் மருந்தே குடிச்சா. சொல்லிட்டு மருந்து குடிச்சாளா? என்னமா குழப்புறீங்க? மருந்துனா மருந்து இல்லடா, மருந்து மாதிரி. ஓ, சத்தியாவ கொல்ல முடியல, கல்யாணத்தையும் நிறுத்த முடியல. அந்த ஆத்திரம் அசதி. தூங்கலான்னு நினைக்கிறப்போ என் ரூமுக்கு வீணா வந்தா. வந்து அத்தை. வீணா, என்னடி இந்த நேரத்துல வந்திருக்க? அத்தை, துர்கா கையில கட்டியிருக்கிற கயிறு அவுக்க ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அத எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு உங்க உதவி தேவை. சொல்லுடி, நான் என்ன பண்ணணும்? முதல் பிளான் என்னன்னு சொல்றேன். அசோக் துர்காக்கு வாங்கி கொடுத்திருக்கிற வைர நெக்லஸ காரணமா காட்டி தேவா கிட்ட நான் வம்பிழுப்பேன். அவரு கூட இப்போ சண்டை போட போறேன். சண்டை போட்டு விஷத்தை குடிக்க போறேன். ஏய், என்ன சொல்ற? விஷத்தை குடிக்க போறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ அத்தை, நாம இப்போ விஷத்தை குடிச்சிருக்கோம், மத்தவங்கள தான் நாம விஷத்தை குடிக்க வச்சிருக்கோம். விஷம்னா விஷம் இல்ல, கிரேப் ஜூஸ். கார்டனுக்கு பூச்சி மருந்து அடிப்போமே, அந்த பாட்டில் எப்பவுமே எங்க ஷெல்ஃப்ல தான் இருக்கும். காலியான பாட்டில சுத்தம் பண்ணி அதுல கிரேப் ஜூஸ ஊத்தி வச்சு தேவா முன்னாடி அந்த மருந்து குடிச்ச மாதிரி நான் ஆக்டிங் பண்ண போறேன். அத குடிச்சா உயிர் பொழைக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தேவாவும் அசோக்கும் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என் உயிரை காப்பாத்தணும்னு கார்ல ஏத்துவாங்க. ஆனா காரு ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா காருக்கு பின்னாடி சைலன்சர்ல துணிய சொருகி வச்சிருப்பேன். அது எதுக்குடி? சொல்றேன் அத்தை. அந்த நேரம் பார்த்து ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்த கோடாங்கி குறி சொல்ற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வருவான். நான் விஷம் குடிச்ச விஷயத்த சொல்லி இதெல்லாம் துர்கா கையில கட்டிருக்கிற அந்த கயிறால தான் நடக்குதுன்னு சொல்லுவான். அத கேட்டு ஷாக் ஆன மாதிரி நீங்க பேசி அசோக் தேவாவை நம்ப வைக்கணும். அவங்களோட கட்டாயத்துல துர்கா அந்த கயிறை கழட்டணும். அப்பையும் துர்கா அந்த கயிறை அவுக்கலன்னா என்னை காப்பாத்தணுங்கிற அவசரத்துல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி காரை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ கோடாங்கி காரை சுத்தி வர மாதிரி வந்து காருக்கு பின்னாடி இருக்கிற சைலன்சர்ல சொருகி வச்சிருக்கிற அந்த துணியை எடுத்து விடுவான். இது நான் சொல்ல, ஜக்கம்மா அருள் வாக்கு சொல்றா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. காரும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப கோடாங்கி ஜக்கம்மா அருளால கார் ஸ்டார்ட் ஆனா கூட விஷத்தை குடிச்ச பொண்ணுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர் அந்த பொண்ணுக்கு உயிர் கெடு வைப்பாங்கன்னு சொல்லுவான். அதனால உயிர் சேதம் ஆகாம இருக்கணும்னா அந்த கயிறை அவுத்து வீசணும்னு சொல்லுவான். கோடாங்கி சொல்றத கேட்டு வீணாவுக்கு உயிர் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நீங்களா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எப்படியாவது துர்காவை அந்த கயிறை அவுக்க வைக்கணும். அப்புறம் அசோக் தேவாக்கு ஒரு பயம் வந்து கையில இருக்கிற கயிறை அவுத்து போடுன்னு துர்காவை கம்பல் பண்ணுவாங்க. அப்பவாவது கயிறை அவுத்துட்டா சரி. ஆனா அது எதுவுமே எடுபடாம என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டா அடுத்த ஏற்பாடையும் நான் ஹாஸ்பிட்டல்ல பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஏற்பாடுடி? நாம எப்பவும் போற ஹாஸ்பிட்டலுக்கு தான் என்ன கொண்டு போவாங்க. அங்க ஏற்கனவே நான் டாக்டர் கிட்ட பேசி வச்சிட்டேன். அவரு என்ன செக் பண்ணிட்டு கோடாங்கி சொன்ன மாதிரி ஹெவியான பாய்சனை குடிச்சதுனால தான் காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. என் உயிருக்கு கெடு வைப்பாங்க. அப்போ அந்த கோடாங்கி சொன்னது உண்மைதான்னு
நீங்க அசோக் தேவா 2 பேர் முன்னாடியும் உங்க டிராமாவை ஸ்டார்ட் பண்ணணும். நடக்கிறது எல்லாமே துர்கா கட்டியிருக்கிற கயிறால தானே பிரச்சனைய ஆரம்பிக்கணும். போலி அசோக்க வர வச்சு எப்படி அன்னைக்கு துர்காவை நம்ப வச்சோமோ அதே மாதிரி அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி அசோக்கையும் தேவாவையும் நம்ப வைக்கணும். என் ஐடியா புரிஞ்சுதா அத்தை? புரியுதுடி. முதல்ல நம்பலனாலும் அசோக்கும் தேவாவும் கோடாங்கி சொன்னதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனா துர்கா நம்ப மாட்டான். கனகா துர்காவோட நன்மைக்காக தான் அந்த கயிறை கட்டி விட்டாங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அந்த கயிறுனால தான் தனக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறதும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவளால அத வெளியில சொல்லவே முடியாது. அதுதான் நாம அவளுக்கு வைக்க போற செக்மேட். அசோக் அவளை சந்தேகப்படாதபடி இருக்கணும்னா அவ அந்த கயிறு அவுத்துதான் ஆகணும். அத்தை, உங்களுக்கு புரியுதா? ஓகேடி, எனக்கு நல்லா புரியுது. நானும் அவங்க கூட ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்க போறேன். நீ சொன்ன மாதிரி எப்படியாவது ஓவர் டிராமா பண்ணி அவ கட்டி இருக்கிற கயிறை நான் அவுக்க வச்சிடுறேன். சரிங்க அத்தை, நீங்க ரெடியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விஷத்தை குடிச்சிட்டேன்னு தேவா கத்துவாரு. கரெக்டா வந்துருங்க. ஓகேடி, நான் வந்துடுறேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி உன் சைடுல எல்லாம் கரெக்டா நடந்துரும்ல? கோடாங்கில இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாரையும் பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கி எடுத்துறீங்க. இன்னைக்கு எப்படியாவது துர்கா கையில இருக்கிற கயிறை அவத்தே ஆகணும். ஓகேவா? ஓகே. சரிங்க அத்தை, நான் போறேன். ஏய், நீ பாய்சன் குடிச்சிட்டு சாக போறதா டிராமா பண்ண போற? அபசகுணமா போறேன்னு சொல்ற? ஐயோ அத்தை, நான் என்ன உண்மையிலேயே பாய்சன் குடிச்சு சாக போறேன்? என்ன டிராமா தானே. நான் வரேன்.